பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 121 அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவையும் ஆண்டவர் காப்பார் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எபேசியர் புஸ்தகம் 6 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தீங்கு நாளிலே நம்மை சூழ்ந்து நிற்கிற எல்லா விதமான சோதனைகள், போராட்டங்களை எதிர்த்து நிற்கும்படியாய், சத்துருடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கும்படியாய், அதை எதிர்த்து நின்று சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கும்படி, நம்மை திராணி உள்ளவர்கள் ஆக்கும்படிக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சர்வாயுத வர்க்கம் வேத வசனம், ஆவியின் பட்டயம், இன்னும் இரட்சிப்பின் தலைச்சீரா, இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஆயுதங்களையும் நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எதற்காக? தீங்கு நாளிலே எல்லாவற்றையும் எதிர்த்து வெற்றி பெறும்படியாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். அவருடைய சர்வாயுத வர்க்கம் அவருடைய வேத வசனம். அந்த வேத வசனத்தை நாம் கடைபிடித்து அதிலே நிற்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வார். சங்கீதங்களின் புஸ்தகம் 27 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது, தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாள் வரும் பொழுது ஆண்டவர் தம்முடைய கூடாரத்துக்குள்ளே, அவருடைய செட்டையின் நிழலுக்குள்ளே நம்மை மறைத்து கொள்வார். அவருடைய கூடார மறைவிலே நம்மை ஒளித்து வைத்து பாதுகாப்பார். மாத்திரமல்ல, கன்மலையின் மேல் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று தாவீது எழுதுகிறார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லி. இந்த காலை வேளையில நம்முடைய ஆத்துமாவை அவர் தேற்றுகிற தேவன் மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதைகளிலே வழிநடத்துகிற ஒரு தேவன். ஆத்துமாவை காப்பார், ஆத்துமாவை தேற்றுவார், நம்மை பலப்படுத்தி அவருடைய பாதையிலே உறுதிப்படுத்தி வழி நடத்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 42 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். தாவீது எழுதுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள்ளே கலங்கி கொண்டிருக்கிறாய், ஏன் எனக்குள்ளே தியங்கி கொண்டிருக்கிறாய், தேவனை நோக்கி காத்திரு,
அவர் ஆத்துமாவை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ஒன்றையும் குறித்து கவலைப்படாதே, தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று தாவீது எழுதுகிறார். இந்த காலை வேளையில நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்கிறது ஆண்டவரை துதிக்கிற துதி நம்மை சுற்றிலும் ஒரு கோட்டையா எழும்பி ஆத்துமாவை எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாக்கிறது. ஆகவே அவர் உன் ஆத்துமாவை காக்க வேண்டுமானால் நீ கலங்காதே, திகையாதே. ஆனால் தேவ சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் இன்னும் துதித்து கொண்டே இரு. ஆத்துமாவை ஆண்டவர் பாதுகாப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 116 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடரலுக்கும் தப்புவித்தீர் என்று தாவீது எழுதுகிறார். ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவித்தீர். என் ஆத்துமா வாழ்ந்திருக்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க நீர் விரும்புகிறபடியினால் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடரலுக்கும் தப்புவித்தீர் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில எல்லா தீங்குக்கும் எல்லா இடரல்களுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிற தேவன், நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்கிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்ற வார்த்தையை கொடுத்து இந்த காலை வேளையில பாதுகாப்பற்ற ஒரு உலகத்திலே பல சூழ்நிலைகளிலே பல நேரங்களிலே பல வேளைகளிலே நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம். இந்த காலை வேளையில வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன சோர்வோடு கூட இருக்கிறார்களோ, என்ன பயத்தோடு கூட இருக்கிறார்களோ, இந்த காலை வேளையில ஆண்டவர் எல்லா தீங்குக்கு விலைக்கு காப்பார் என்று சொல்லி தைரியமாய் முன்னேறி சொல்ல, சுற்றிலும் இருக்கிற தீமையை கண்டு அஞ்சாதபடிக்கு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை எல்லா தீங்குக்கு விலைக்கு காப்பார், என் ஆத்துமாவை அவர் காத்துக்கொள்வார் என்று சொல்லி முற்றிலுமாய் அர்ப்பணித்து முன்னேறி செல்ல நீர் உதவி செய்யும். எங்கள் ஆத்துமாவை மரணத்துக்கும் கண்ணை கண்ணீருக்கும் காலை இடரலுக்கும் தப்புவிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடினால் எதை குறித்து நாங்கள் கலங்காதபடி முன்னேறி செல்ல உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.